இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை வந்திருக்கிறவங்களை யாவரையும் மறுபடியும் கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் தேவனுடைய வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு இந்த காலவேளையில் நான் ஏற்கனவே சொன்னது போல 3 வெளிச்சத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசுவின் பிறப்பின் போது 3 வெளிச்சத்தை கண்டார்கள். ஒன்று, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் மேய்ப்பர்கள் தூதன் வந்த போது ஒரு வெளிச்சத்தை கண்டான். 2, சாஸ்திரிகள் அவர்கள் நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டார்கள். 3, சிமியோன் என்பவன் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவை பாலகனாக இயேசுவின் பெற்றோர்கள் கொண்டு வந்த போது அவனும் ஒரு வெளிச்சத்தை, பிரகாசத்தை அவன் கண்டான். இந்த 3 வெளிச்சங்களை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இயேசு பிறந்த போது ஏற்பட்ட 3 வெளிச்சம் என்னவென்பதை தெரிந்து கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல், அந்த வெளிச்சத்தால் நமக்கு என்ன பயன், அந்த வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதையும் இந்த காலவேளையில் நாம் கூர்ந்து கவனிக்க தேவன் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. சில காரியங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். பார்த்த உடனே, வாசித்த உடனேயே சில சம்பவங்கள் நமக்கு சத்தியத்தை புரிய வைக்கும். அதற்காக நாம் அதிக கஷ்டப்பட வேண்டியதில்லை. வேதத்தை வாசிக்கும் போதே தேவன் நம்மோடு கூட சரியான விளக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில வசனங்களை ஊமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது, கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போது மறைந்திருக்கிற சில சத்தியங்களை, உண்மைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த விதங்களில் இந்த கிறிஸ்மஸ் செய்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை மட்டுமல்ல, இந்த அன்றாட வாழ்வில், இன்னைக்கு நடைமுறை வாழ்வில் இயேசுவின் பிறப்பு நமக்கு எவ்வாறாக உதவி செய்கிறது என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க தேவன் கிருபை செய்வாராக. நான் முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த வேத பகுதியில் நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த போது வான சாஸ்திரிகள் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். வருஷம் வருஷம் இந்த சம்பவங்களை நாம் கேட்கிறதுனால உங்கள் எல்லாருடைய மனதிலேயும் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆழமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியுமா? இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை பார்க்க வந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? கை உயர்த்தி காண்பிக்கலாம். ஏன்னா இது தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை டிவியில் பலவிதமான நிகழ்ச்சிகளில், நாடகங்களில் கூட இதை நடித்து காண்பித்திருப்பார்கள். எனவே சாஸ்திரிகள் மூவர் என்று சொல்வார்கள். ஆனால் பைபிளில் 3 பேர் என்று எழுதப்படவில்லை. ஆனால் 3 காணிக்கைகளை கொண்டு வருவதால் 3 பேராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் ஒருவேளை அது 6 கூட இருந்திருக்கலாம். அதிகமான அந்த சாஸ்திரி, 1க்கு மேற்பட்ட சாஸ்திரிகள், ஞானிகள் வந்து இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், மத்தேயு சுவிசேஷத்தில் ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். திடீரென்று வழக்கத்திற்கு மாறான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். எனவே அந்த வித்தியாசமான நட்சத்திரத்தை வைத்து அவர்கள் ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை தேடி ராஜாவை பார்க்க வருகிறார்கள். அவர்கள் வரும்போது அவர்களாக முடிவு செய்து ஏரோதின் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். அங்குதான் பிறந்திருப்பார் என்று அதுவரை வழிகாட்டிய நட்சத்திரத்தை மறந்து அதை பார்க்க தவறி அவர்களாக ஒரு முடிவெடுத்து, ராஜா பிறந்திருந்தால் அரண்மனை தானே பிறந்திருப்பார், எனவே ராஜாவை அரண்மனையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று அரண்மனைக்கு போய்விட்டார்கள். ஆனால் அரண்மனையில் அங்கே இல்லை. ஏரோதுக்கு தெரியாமல் எப்படி ராஜா பிறக்க முடியும்? ஏரோது ஆச்சரியப்படுகிறான்.
என் மனைவி எனக்கு தெரியாமல் குழந்தை பெற்றெடுத்தாலோ என்று அவனுக்கே சந்தேகமாகிவிட்டது. அப்படி ஒரு குழந்தையும் இங்கே பிறக்கவில்லை என்று ஆச்சரியப்படுகிறான், பயப்படுகிறான். அந்த அரண்மனையை கலங்குகிறது. அந்த ஞானிகளிடத்தில் சொல்லுகிறான், ராஜா பிறந்த செய்தியை எனக்கு தெரியவில்லை, ஆக எங்கே அவர் பிறப்பார் என்று கண்டுபிடிக்கலாம்னு அங்கிருந்துதான யூத தலைவர்களை அழைக்கிறான், ஆசாரியர்களை அழைக்கிறான், வேத பண்டிதர்களை அழைக்கிறான், வேத பாரர்களை அழைக்கிறான். அவரிடத்தில் கேட்கிற, ராஜா எங்கே பிறப்பார்? அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த போது அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் இருக்கிறது. எனவே பெத்லெகேமில் தான் அவர் பிறப்பார் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே அவர்களை ஏரோது அனுப்பி வைக்கிறான். என்ன இருந்தாலும் ராஜா பிறந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நயவஞ்சகமாக ஞானிகளிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் போய் இயேசுவை பார்த்து வழிபட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் அவர் என்ன செய்ய போகிறேன், வழிபட போகிறேன் என்றான். உண்மையாக வழிபட அல்ல, இயேசுவை கொலை செய்வதற்காக சதித்திட்டம் தீட்டுகிறான். ஆனால் தேவன் தூதனாலே சொல்லப்பட்டு இந்த ஞானிகள் ஏரோது அரண்மனைக்கு வராமல் சொந்த ஊர்களுக்கு திரும்பி போனார்கள். ஏரோது அவன் ஞானிகள் வராததுனால அவன் ஏமாந்து போனான் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் ஏராளமான சிறு பிள்ளைகளை கொலை செய்தான் என்பதையும் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த கால வேளையில் இந்த மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், 2வது வசனத்தை யாராவது படிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 2:2 சத்தமாக யாராவது படிக்கிறீங்களா? இந்த வசனத்தை ஒருத்தர் வாசித்த உடனே இன்னொருத்தர் வாசிக்கிறீங்க, பரவாயில்ல, சேர்ந்தே வாசிக்கலாம். சில நேரங்கள் அப்படி தான் நடக்கும். சில நேரத்தில் அவங்க வாசிப்பான் இவங்க வாசிப்பான்னு விட்டுறவும் கூடாது. அதனால் 2 பேர் 3 சேர்ந்து வாசி தப்பு இல்லை. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எங்கேயும் ராஜாவாக யாரும் என்ன செய்வதில்லை, பிறப்பதே இல்லை. அப்படித்தானா? இயேசு மட்டும்தான் ராஜாவாக பிறந்தார். கையை தட்டி எல்லாம் சொல்றீங்க அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கேயும் ராஜா பிறக்கிறது இல்லை. குழந்தை பிறக்கும், அப்புறம் அந்த குழந்தை ராஜாவின் பிள்ளையார்ப்பா, அந்த பிள்ளை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இளவரசனாக பட்டம் சூட்டுவாங்க. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு பிறகு அவர் என்ன செய்வார், ராஜாவாவார். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், இயேசு இளவரசனாக இல்லை, ராஜாவின் மகனாக இல்லை, அவர் பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தார். அவர் இளவரசராகி அப்ப ராஜாவாக வேண்டியதில்லை, அவர் ஏற்கனவே ராஜா. அதனாலதான் ராஜாவாகவே பிறந்த ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ராஜா பிறந்திருக்கிறார். ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு என்று தேடி வரவில்லை, ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று தான் கேட்டார்கள். இயேசு மட்டும்தான் ராஜாவாக பிறந்தார். இன்னொரு விஷயம், ஒரு ராஜாவுக்கு பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் யாராவதில்லை, ராஜாவாவதில்லை. அந்த ராஜாவின் பிள்ளைகளில் யாரோ ஒருவர் ராஜாவாகலாம். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் போதே ராஜாவாகத்தான் பிறந்தார். ஆமென். மற்ற ராஜாக்களுக்கு அப்படி இல்லை. பிறக்கும் போது இவர் ராஜா ஆவார் என்று தெரியாது. ராஜாவாக ஆகலாம், இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய பிள்ளை ராஜாவாகலாம், யாரோ ஒருத்தர் ஆகலாம். ராஜாவுக்கு பிறக்கும் அத்தனை பிள்ளைகளையும் ராஜாவாவதில்லை. ஆனால் இந்த குழந்தை பிறந்த போதே ராஜாவாக பிறந்தது என்றால் இது சிறப்பான குழந்தை, இது இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞானிகள் கண்ட அந்த வெளிச்சமானது ஏற்கனவே இருந்த வெளிச்சம், திடீரென்று அன்னைக்கு புதுசாக வந்ததில்லை. தேவன் ஏற்கனவே படைத்த நட்சத்திரங்களில் அது இதுவரை காணாமல் இருந்தது. ஆனால் தேவையான நேரம் அந்த நட்சத்திரம் ஞானிகளுக்கு ஒளி கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு வந்ததெல்லாம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் தெரியவில்லை. ஆனால் இயேசு பிறந்த அந்த நாளில் தான் இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு காட்சி அளித்தது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு இந்த நட்சத்திரம் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரயாணப்பட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த நட்சத்திரம் தெரிந்திருக்க வேண்டும். வந்து சேர்ந்த நேரம்தான் இயேசு பிறந்த நேரம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு பிறந்த நாளே அந்த நட்சத்திரம் தோன்றியதை நாம் கணிக்க முடிகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே உள்ள ஒன்று கண்களுக்கு தெரியாமல் இருந்தது,
ஆனால் அந்த நாளிலே தெரிந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் கண்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேளை வரும்போது அந்த வெளிச்சம் நம்முடைய கண்களுக்கு தேவன் தெரிய பண்ணுவார். உங்க வாழ்க்கையில சில வெளிச்சங்கள் உங்க கண்களுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கலாம். ஒருவேளை அது இதுவரை காணாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற வெளிச்சம், சொல்லப்பட்ட வெளிச்சம், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வெளிச்சம், இயேசு பிறக்கும் போது இந்த நட்சத்திரம் தோன்ற வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட வெளிச்சம், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட வெளிச்சம். ஆனால் அது இதுவரை தோன்றவில்லை. அதுபோலதான் உங்க வாழ்க்கையில் தேவன் ஏற்கனவே திட்டமிட்டவைகள் இதுவரை உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சரியான நேரம் வரும் பொழுது நட்சத்திரம் தோன்றினது போல உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கட்டாயம் தோன்றும். நம்பினால் கைத்தட்டி கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, சரியான நேரம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கான வெளிச்சத்தை தோன்ற பண்ணுவார். இருளாக இருக்கிறது நினைக்காதிருங்கள், இன்னும் தோன்றவில்லை நினைக்காதிருங்கள். கர்த்தருக்கு சித்தமான வேளையில தேவன் நமக்கான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தோன்ற பண்ணுவார். அதுவரைக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கண்களுக்கு தெரியாததுனாலே நட்சத்திரம் இல்லை என்று முடிவுக்கு வந்து விடாதிருங்கள். நட்சத்திரம் இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு தான் தெரியவில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கான வெளிச்சம் இருக்கிறது, உங்கள் கண்களுக்கு தான் தெரியவில்லை. சரியான வேளை வரும் பொழுது உங்களுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் தோன்றும்படி உங்களுக்கு தேவன் வாய்ப்பை தருவார். அது நிச்சயமாக நீங்கள் பார்க்கும்படி செய்வார். கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறும்படி தேவன் செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் எல்லாருக்குமே தெரியல. ஆமாவா இல்லையா? இந்த நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? அந்த சாஸ்திரிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, வேற யாருக்குமே தெரியல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க மட்டும்தான் அதை பார்த்து வந்திருக்கிறாங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில காரியங்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களுக்கு, இது என்னவா இருக்கும் என்று தேடுகிறவர்களுக்கு, எதிர்பார்க்கிறவர்களுக்கு நட்சத்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் எல்லாம் சரியா செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டார். சத்தமா சொல்லுங்க, தேவன் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார், சரியாக செய்வார். ஆனா நம்ம கண்ணுக்கு சில நேரம் ஆண்டவர் செய்யறது தப்பா தெரியும். ஏன் ஆண்டவர் இப்படி, நீ கேட்டிருக்கீங்களா? எதுக்கு தான் ஆண்டவர் என் வாழ்க்கை இப்படி செஞ்சாரோ? சொன்னவங்க மட்டும் கை தூக்குங்க. தேங்க்யூ. நிறையவே சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்முடைய வாயில் அந்த வார்த்தை வரும், ஏன் தான் எனக்கு இப்படி நடந்துச்சோ, எதுக்கு தான் எனக்கு இப்படி சூழ்நிலையோ, ஏன் தான் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஏதோ தப்பாக கொண்டு போகிறாரு, சரியான பாதையில் கொண்டு போகல, தப்பு தப்பாக நடக்குது, ஆண்டவர் ஏன் எனக்கு அனுமதிச்சாரு அப்படின்னு சில நேரத்தில் நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தவறு செய்ததாக சிலவற்றை நாம் நினைப்போம். ஏன்னா நாம் நினைச்ச மாதிரி சில நடக்காதனால அப்படி சொல்லுவோம். ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நாளும் கர்த்தர் தவறு செய்வதே இல்லை. ஆனால் சில நேரங்களில் நமக்கு கண்களுக்கு முன்பாக தவறு போல தெரியலாம். காத்திருந்தால், பொறுத்திருந்தால் அவைகள் சரியாகத்தான் இருக்கும். ஏன் ஞானிகளுக்கு நட்சத்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார்? ஏன் மேய்ப்பர்களுக்கு தூதனை கர்த்தர் அனுப்பினார்? இதை மாற்றி ஏன் செய்திருக்க கூடாது? மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரத்தை கொடுத்திருந்தால், ஞானிகளுக்கு தூதனை கொடுத்திருந்தால் என்னவாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தூதனுடைய செய்தியை ஞானிகள் அவ்வளவு பெரிதாக எடுத்திருக்க மாட்டார்கள். ஏனால் அவர்களுக்கு எப்போதும் இந்த ஆராய்ச்சி தான் பிடிக்கிறது. எனவே நட்சத்திரம் என்னவென்பதை பார்க்க, அது என்ன உண்மை என்று காண வந்தார்கள். மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரம் தோன்றியிருந்தால் அவர்கள் நட்சத்திரத்தை எல்லா நட்சத்திரங்களைப் போலவும் அது ஒரு நட்சத்திரம் என்று எண்ணி இயேசுவை தேடி போயிருக்க மாட்டார்கள். ஆகவே தேவன் செய்வதெல்லாம் ஒரே மாதிரி செய்வதில்லை, வேறு வேறு மாதிரி செய்கிறார். ஆனாலும் சரியாக செய்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, எப்பவும் ஆண்டவர் கரெக்டாக உங்களுக்கு செய்வார், நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்கம்மா பக்கத்தில், ஏசப்பா உங்களுக்கு கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சரியாக செய்வார், கவலைப்படாதீங்க. சரியான நேரத்தில் செய்வார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை ஆண்டவருக்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரம் ஒரு பயணத்தை குறிக்குது. பாருங்க, நட்சத்திரம் எதை குறிக்குன்னா ஒரு பயணத்தை குறிக்கும், ஒரு பிரயாணத்தை குறிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற நட்சத்திரம் ஒரு பயணத்தை, ஒரு பிரயாணத்தை நமக்கு தருகிறது. அது எங்கே தொடங்குகிறது என்றால் கல்வாரியில் தொடங்குகிறது, ரட்சிக்கப்படும் போது தொடங்குகிறது. அந்த கிறிஸ்தவ பயணம், விசுவாச பயணம், நாம் எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு அந்த பயணம் தொடங்குகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒரு பயணத்தை துவக்கினதற்காக ஸ்தோத்திரம்.
நம்முடைய வாழ்விலும் ரட்சிப்பின் பயணம் தொடங்குவதற்கு ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார்ல, அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? நல்ல வேளை எனக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்னு சந்தோஷப்படுறீங்களா? ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ அப்படின்ற ஒரு அலையில சொல்லுங்க. ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்படலைன்னா என்னவா இருப்பேன்னு யோசித்து பார்க்குறேன். அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் ரட்சிக்கப்படலைன்னா என்னவா இருப்பேன் அதை சொல்ல முடியாது. ஆனால் என் கூட இருந்தவங்களெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். என்னோடு பழகினவர்கள், என் ஊரில் இருந்தவர்கள், என் உறவினர்கள், என் நெருக்கமானவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது, ஆமீன், சிலரெல்லாம் உயிரோடே இல்லை. அன்பானவர்களே, வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு செத்து போயிட்டானு கூட படித்த பையங்கள்லாம் கேட்கும்போது, அன்பானவர்களே ஸ்தோத்திரம், நல்ல வேளை ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்காக தேவனை துதிக்கிறேன். நான் ஆண்டவரை அறிந்ததுனால, இயேசு என்னை ரட்சித்ததுனால நான் உங்கள் முன்பாக நிற்பதில் பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இல்லை என்றால் என் வாழ்வின் நோக்கங்கள் தவறானதாக போயிருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டதற்காக தேவனை துதிக்கிறேன். நான் மீண்டும் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டா ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சத்தமா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை நேசித்து உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொடுத்தார். அதற்கு முன்பும் இல்லை, அதுக்கு பின்பும் இல்லை. உங்களுக்கு ஏற்ற நாளிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அன்றைக்கு இயேசுவை காண உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அன்று முதல் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து நாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த பயணம் போயிட்டே இருக்கு. ஆனால் ஒன்று, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறு மாத்திரம் செய்து விடக்கூடாது. என்ன தவறு என்றால், நட்சத்திரத்தை விட்டு விடாதிருங்கள். சாஸ்திரிகள் செய்த தவறு என்ன செய்தார்கள்? நட்சத்திரத்தை பின்பற்றி போய்கொண்டே இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நட்சத்திரத்தை பார்த்து நடக்க மறந்து அவர்கள் மூளையின் அருகில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். அதுதான் பெரிய தவறு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் எப்போதும் ஆண்டவரை பார்த்து, வேத வசனங்களை பார்த்து நடக்க மறந்து நாம் மூளை அறிவில் நடக்க எப்போது முயற்சிக்கிறோமோ அப்போது நாம் தடுமாறி விடுகிறோம். சொந்த பலத்தில் நிற்க நினைக்கும் போது தடுமாறி விடுகிறோம். தேவ பலத்தை சார்ந்து வாழும்போது சரியாக போகிறோம். சொந்த பலத்தை, சொந்த ஞானத்தை மட்டும் சாரும்போது நாம் தடுமாறி விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். கை தட்ட முடியுமா? இல்லை, நீ தடுமாறிட்ட, நீ எனக்கு யூஸ் கிடையாது, உன்னை தூக்கி எறிஞ்சிடறன்னு ஆண்டவர் தூக்கி எறியறதில்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் தடுமாறிட்டாலும் ஆண்டவர் பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு தருகிறார் அப்படின்றது இந்த செய்தி சொல்லுதில்ல. ஞானிகள் ஆண்டவர் தந்த நட்சத்திரத்தை மறந்து சொந்த அறிவில் பயணித்த போது தடுமாறினதார்கள். ஆனாலும் அரண்மனை விட்டு வெளியே வந்த போது தேவன் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை அவர்களுக்கு காண்பித்தார் அல்லவா? நீங்கள் இழந்து போன வெளிச்சத்தை திரும்பவும் உங்களுக்கு தருவதற்கு தேவன் போதுமானவர். இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க போதுமானவர். நம்பினா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிறைய சாட்சிகள் உண்டு அன்பானவர்களே. நீங்கள் ஒருவேளை எதையாவது இழந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒன்று காணாமல் போயிருந்தால், நீங்கள் விசுவாச பாதையிலே தடுமாறி இருந்தால், உங்கள் வாழ்விலே ஜெபமும் வேதவாசியும் குறைந்து போயிருந்தால், நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிருந்தால், தேவனுடைய பலத்தை சாராமல் உங்கள் பலத்தை சார்ந்து தடுமாறி கீழே விழுந்தால், நீங்கள் ஒன்றும் இப்பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். மறுபடியும் தேவன் அந்த வெளிச்சத்தையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த உயர்வை திரும்பவும் தர முடியும். ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதை செய்தால், அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஞானிகளுக்கு மறுபடி நட்சத்திரம் தோன்ற காரணம், அவர்கள் சொந்த மூளை அறிவிலிருந்து வெளியே வந்தபோது தேவன் மறுபடி நட்சத்திரத்தை கொடுத்தார். அரண்மனைக்குள்ளே இருக்கும் வரை, அல்லது அவர்கள் தீர்மானித்ததிலிருந்து வெளியே வந்தபோது, அவர்கள் சொந்த மூளை அறிவினால் தீர்மானித்ததிலிருந்து வெளியே வந்தபோது
மீண்டும் அந்த நட்சத்திரம் தோன்றியது போல உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் மறுபடியும் தோன்ற செய்வார். அந்த நட்சத்திரம் எதுவாக கூட இருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் ஒன்று, உங்களுக்கு சரியான பாதை காட்டுவதற்கான ஒன்றை தேவன் உங்களுக்கு செய்வார். பாதை தெரியாமல் நிற்கிறீர்களா? சாஸ்திரிகளைப் போல சரியான பாதை தெரியாமல் அங்குமிங்குமாக கலங்கி நிற்கிறீர்களா? பல பாதைகள் இருக்கிறது, எதுவென்று தெரியாமல் தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? எதை செய்ய வேண்டும் என்று தடுமாறுகிறீர்களா? குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் இருளாக தோன்றுகிறதா? நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் செய்ய வேண்டியதை, நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காட்டுவதற்கு தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசியுங்கள், இந்த நாட்களில் தேவன் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ராஜா பிறந்திருக்கிறார். அந்த ராஜா யாருக்கான ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்ன? யூதருக்கு ராஜா என்பது தற்காலமான செய்தி. ஆனால் உலக ரட்சகர் என்பது உண்மையான செய்தி, நிரந்தரமான செய்தி. ஆனால் அன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தி யூதர்களுக்கான செய்தி என்பதால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றுதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் இயேசு யூதருக்கு மட்டுமல்ல ராஜா, அவர் உலகத்தின் முழு ராஜாவா இருக்கிறார். நமக்கெல்லாம் அவர்தான் ராஜா. அல்லேலூயா. இந்த பயணத்தில் ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், முழுவதுமாய் கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே நாம் அதை பார்க்க முடிந்தது. அவர்கள் ஸ்தோத்திரம் வயல்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு தூதன் தோன்றி இயேசுவின் பிறப்பை அவர்களுக்கு சொன்னதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எதற்காக இந்த வெளிச்சம்? என்னவென்றால் அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம் இல்ல. ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த வெளிச்சம் ஏற்பட்டால் தான் என்னவென்று திரும்பி பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இன்னொரு வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிச்சம் என்ன? எல்லாரும் சொல்கிறது போல அவர்கள் இந்த குளிர்காலத்தில் அவர்கள் தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்க கூடும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தில் இருந்து இன்னொரு வெளிச்சத்திற்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களை ஈர்ப்பதற்காக ஆண்டவர் ஒரு புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இதுவரை கண்டிராத ஒரு புதிய அனுபவத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஒரு அநேக நேரங்களில் யாருக்கான வெளிச்சம் தெரியுமா? அன்பானவர்களே, நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கும்போது, சுறுசுறுப்பாக இருக்கும்போது, தேவன் நம்மை அவர் தம்மை ஈர்த்து கொள்ளும்படியாக, நாம் அவரை பார்க்கும்படியாக நமக்கான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்களுடைய வேலைகள் மத்தியிலேயும் இந்த வெளிச்சத்தை பார்க்க மறந்து விடாதிருங்கள். இதில் நான் வாசிக்கிற போது 2ஆம் அதிகாரத்தில் தூதன் இறங்கி வந்த போது, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையானது அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எதிர்பாராத ஒரு வெளிச்சம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் எதிர்பார்த்ததை கொடுத்தார். இப்படியெல்லாம் நடக்கும்னு மேய்ப்பர்கள் ஒரு நாள் நினைச்சு பார்த்ததே கிடையாது. இதுவரை கண்டதும் இல்லை, இது மாதிரி நடக்கும் என்று நினைத்ததும் இல்லை. அப்படி ஒரு வெளிச்சத்தை முதல் முறையாக பார்க்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் சிலர் தான் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தரிசனங்களாக பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கல. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் இந்த பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்க தகுதியானவர்களா? இல்லை. ஆனாலும் தேவன் அதை செய்தார். பாருங்க, அந்த ஊர்ல, அந்த உலகத்தில் எத்தனை பேர் இவங்களை விட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒண்ணு மேய்ப்பருக்கு கிடைச்சிருக்குல்ல. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிடைக்காத ஒண்ணு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு, கலெக்டருக்கு கிடைக்காதெல்லாம் கர்த்தர் சாதாரண மக்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்தபடியால் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இதை பாக்கியமா நினைக்கிறோம். உலகம் என்ன சொல்லுது? பைத்தியம் பிடிச்சு அலையுதுன்னு சொல்லுது.
நம்மளெல்லாம் சில சொந்தக்காரன் சொல்லுவான், பாரு இது பைத்தியமாக அலையுது, சபன்னு அலையுது, ஜெபன்னு அலையுது, தோத்திரம்னு அலையுது, ஒரு முக்காடை ஒன்று போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு போகுது, என்னமோ அது இதுன்னு என்ன மிருகம் மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சொந்தங்களுக்கு இந்த அருமை தெரியல. அல்லேலூயா. ஒரு பழமொழி வருது, சொன்னால் தப்பாயிருன்னு சொல்லாமல் இருக்கேன். ஆமே. அதுக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அவன் அப்படி சொல்லக்கூடாது அவங்கள. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை, அந்த பிரகாசத்தை நாம் பார்த்ததை நமக்கு பெரிதாக தெரிகிறது, அவர்களுக்கு தெரியல. பைபிளில் இருக்கு. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்துன்னு சொல்லியிருக்கு. ரட்சிப்பு மிக பெரியது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, விசுவாசிக்கிற நமக்கோ தேவ பலனாக இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியமாக தெரிய காரணம் என்னென்னா, அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்கு, அவங்களுக்கு இந்த அருமை தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய மகிமை அவருக்குள்ளே வருவதால் ஏற்படுகிற மன அமைதி, சமாதானம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, ஆண்டவரை பார்க்கும் காட்சிகள், ஜெபத்தால் கிடைக்கிற தேவ பிரசன்னம், இது எல்லாமே நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. ஒரு நாள் அவர்களும் இந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது நினைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த காலவேளையில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய தந்தை இந்த பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அதே நேரத்தில் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. அதுபோல் இது கண்டதில்லை இதுவரை அந்த வெளிச்சத்தை பார்த்த சிலர். ஆமென். இன்னொரு ஆராதனை பார்த்தார்கள். பரம திரள் சேனை கர்த்தரை பாடி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியில் சமாதானமும், மனுஷரின் பிரியமும் உண்டாவதாக என்று பாடின பரலோக ஆராதனை ஒன்றை மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். நல்லா கவனிங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஏசாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி அதை பார்த்தார். ஆமென். ஸ்தோத்திரம். 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு தேவனை ஆராதனை செய்ததை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் உசியா ராஜா மரணமடைந்த போது அன்றைக்கு ஒரு காட்சியை ஏசாயா பார்க்கிறார். அன்றைக்கு தூதர்கள், கேருபேங்கள், சேராபேங்கள் தேவனை பாடி துதிப்பதை ஏசாயா பார்த்தான். அப்புறம் யோவானுக்கு அது போன்ற ஒரு ஆராதனையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் வெளிப்படுத்தினார். இதுவரை யாரும் காணாத ஒரு பரலோக ஆராதனையை இந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார் என்றால் பெரிய சலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கும் கொடுக்க ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், உங்களுக்கு கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஊரில் இயேசு பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் என்ன தெரு சொல்லப்படலை, எந்த வீடு டோர் நம்பர் சொல்லப்படலை, வேற எந்த அடையாளமும் சொல்லப்படலை. ஆனால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுதான் அடையாளம் சொல்லியிருக்கு. பெத்லெகேமுக்கு, தாவீதின் ஊர் பெத்லெகேம் அப்படின்னாலும் அந்த ஊரில் போன உடனே நீங்கள் குழந்தைய எப்படி பார்க்க முடியும்? ஊருக்கு வெளியிலேயே வச்சுருப்பாங்க? இல்லை, அது ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். இந்த மேய்ப்பர்களை நீ பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் அப்படி போகிறது இல்லைல்ல. நமக்கெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா முழு அட்ரஸ் தெளிவாக என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ தான் புறப்பட்டே போவோம். அட்ரஸ் கிடைக்கிற வரைக்கும் இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். ஆனால் மேய்ப்பர்கள் இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இயேசு பார்க்க புறப்பட்டாங்க. தாவீது ஊரில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு. ஆனால் நல்லா பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தூதனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை எவ்வளவு தூரம் நம்பி இருந்தால் அவர்கள் குறைவான விலாசத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இயேசுவை சந்திக்க போயிருப்பார்கள். ஒன்று, அவர்கள் விசுவாசம் மிகப்பெரியது. ஆண்டவர் சொல்றது நமக்கு முழுமையா இல்லாட்டாலும் ஆண்டவரை நம்பணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாகவோ வேதத்தின் மூலமாகவோ தூதன் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தை எப்படி வந்தாலும், முழுமையான செய்தி கிடைக்காட்டாலும், குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் வந்தாலும்
அதை விசுவாசிப்பதற்கான ஆழமான நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் நாளாகட்டும், ஆண்டவர் முழுசும் சொல்லட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க, தொடர்ந்து ஆரம்பிங்க. ஒரு பாதையின் முழு நீளத்திற்கும் வெளிச்சம் தெரியாவிட்டாலும், நம் கால்களுக்கு அருகே மட்டும் வெளிச்சம் தெரிந்தாலும், நீங்கள் அடியெடுத்து வைக்க ஆரம்பிங்கள். அந்த வெளிச்சம் பாதை முழுவதுக்கும் தொடர கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில நேரங்களில் கிறிஸ்தவ ஜீவியம் அப்படித்தான் இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியம் எப்போதும் எப்படி இருக்கும்? பாதையின் முழுவதும் வெளிச்சம் இருக்காது. நீங்கள் அதை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். எந்த கிறிஸ்தவ வாழ்விலையும் நம்மை பாதையெல்லாம் வெளிச்சமாக இருப்பதே இல்லை. நம்முடைய பாதையின் தொடக்கத்தில், நாம் நடக்கும் பாதையில் மிக அருகில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். ஆனால் தூரத்தில் இருளாகத்தான் தெரியும். ஆனால் நடக்க ஆரம்பித்தால் இந்த வெளிச்சம் அந்த பாதையின் முடிவு வரைக்கும் அந்த வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அக்கறை சேர்ப்பார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நீங்கள் முழு பாதை வெளிச்சம் இல்லை என்று நடக்காமல் இருந்தால் இறுதி வரை தொடங்கிய இடத்துல தான் இருப்பீர்கள். ஆனால் என் பாதையிலே எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது அல்லவா, நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், நடக்க ஆரம்பித்தால் பாதை முழுவதும் வெளிச்சம் தொடர செய்வார். தேவன் கரை சேர்ப்பார். நாம் பயணத்தை தொடர்வோம். கர்த்தர் நமக்காய் வைத்த இலக்கை அடைய தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கும் அநேகர் தங்கள் வாழ்க்கையில தூரத்தில் இருள் இருப்பதாக எண்ணி அவர்கள் பயணம் தொடராமலே இருக்கிறார்கள். இல்லை என்றால் வேற பாதை மாறி போய்விட்டார்கள். விசுவாச பிள்ளைகளை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் பயணிங்கள், ஒரு டார்ச்ல வெளிச்சம் இருந்தாலும் பயணிங்கள். முழுவதும் போக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். என்னமா சொல்ல வரீங்கம்மா? அல்லேலூயா. ஃபோன் வருதா? சரி, பரவாயில்ல. அங்கே ஃபோன் அமர்ந்துச்சான் தம்பி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்ன செய்தியை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்வில் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட பாதை வழியாக நீங்களும் நானும் போக சூழ்நிலைகள் இருக்கும். முழு வெளிச்சம் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் தானே, இதை வச்சு என்ன செய்வாங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் ஆறுதல், கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் பணம், என்ன கொஞ்சம் இருக்கிறதோ அதை வைத்து கர்த்தருக்காக ஓட ஆரம்பிங்க. தேவன் கைப்பிடித்து நடத்தி கொண்டே வருவார். 40 வருஷமும் நடக்கிறதுக்கு தேவையான எல்லாம் இருந்தால்தான் நான் எகிப்தை விட்டு புறப்படுவேன் என்று நினைக்காதிருங்கள். எகிப்திலிருந்து செங்கடல் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருந்தாலே போதும். ஆரம்பியுங்கள். கானான் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. 40 ஆண்டுக்கும் தேவையான தானியங்களை சேர்த்த பிறகு நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட போகிறீர்கள். இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்தால் போதும், நான் புறப்பட ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து நடத்துகிற தேவன் அல்லவா என்னோடு வருகிறார். அவரே கைப்பிடிப்பார். அவர் மன்னா தருவார், அவர் தண்ணீர் தருவார், அவர் சுகம் தருவார், தூக்கி சுமப்பார், ஆடை கிழியாமல் பாப்பார், பாதரட்சைகள் தேய்ந்து போகாமல் பாப்பார். ஆண்டவரே கரை சேர்ப்பார். ஆண்டவர் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கை விடுவதில்லை. கையை தட்டி நல்லா தோத்திரம் பண்ணுங்க. நம்புனா கர்த்தர் இந்த நாட்களில் தேவன் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரி, நீங்கள் ஸ்தோத்திரம் அடைய வேண்டிய இலக்கை அவர்தானே கொண்டு போகிறார். அவர்தானே நடத்துகிறார். அவர்தானே அழைத்தார். அவர் கரம் பிடித்து கொண்டு போக மாட்டாரா? உங்கள் பயணத்தில் உங்களுக்கு இருப்பவர்கள் இல்லாமல் போகலாம். உங்களோடு சேர்ந்து வந்த சிலர் கூட தனியாக போய்விடலாம். உங்களோடு கடந்து வருகிறதா நண்பர்கள் சில நேரம் இல்லாமல் போகலாம். நீங்கள் 10 பேராய் பயணித்ததில் எல்லாரும் சிதைந்து போகலாம். ஆனால் நீங்கள் விடாமல் தொடர்ந்து பயணத்தை முடிக்கும்படி ஓட வேண்டும். அல்லேலூயா. ஆதரவாய் இருந்த, உங்களோடு துணையாய் இருந்த, உங்களுக்கு சப்போர்ட்டாய் இருந்த சிலர் ஒருவேளை உங்களை விட்டு போய்விடலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா விதமான சப்போர்ட்டை விட பரலோக சப்போர்ட் ரொம்ப உயர்ந்தது. அதை நம்பி பயணிங்கள். கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்வார். அவர்களுக்கு இருப்பது எனக்கு இல்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதிருங்கள். அவர்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கவில்லை என்று நினைத்து விடாதிருங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஹல்லேலூயா, மந்தைகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், பார்க்கலாம். கர்த்தர் இருக்கார். சொல்லுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. சிலர்லாம் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. வாய் திறந்து சொன்னால் தான் நடக்கும். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கணுமில்ல. பக்கத்தில் கூட சொல்லலாமா? என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, ஏசுனார கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஏங்க, கையை பிடிச்சி சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க,
ஆண்டவர் கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஆமாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முள்ளை பிடிச்சாலும் முருக பிடிக்கணுமா. அப்படி இயேசுநாதரை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணுமா சொல்லுங்க? என்னம்மா சொல்ற? முள்ளை பிடிச்சாலும் முருக பிடிக்கணுமா? பாஸ்டம்மா வேற ஒரு என்ன சொல்லுங்க? வேற தப்பா சொல்லிட்டேன்னா நொறுங்க பிடிக்கணும். அவங்க நான் முருகனால அவங்க நொறுங்க பிடிக்கணுமா? சரி, அவங்க ஊரில் திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஏன் தெரியுமா? முள்ள நீங்கள் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இப்படி இப்படினீங்கன்னா குத்திடும். ஒரு பிடி கபால் பிடிச்சி ஒரு முறை குத்தும், அப்புறம் குத்தாது. தெரியுமா உங்களுக்கு? ஏசுனார் அப்படி பிடிக்கணும். உறுதியாக பிடிச்சிக்கணும் ஆண்டவரை. உறுதியாக ஆண்டவரை பிடிக்கணும். கத்தரை விடாமல் பற்றி கொள்ளுங்க. என்னானாலும் பரவாயில்ல, கத்தை நடத்துவார். கத்தை நடத்துவார். அவரை நம்பி இருங்க. அவரை நம்பி இருங்க. எல்லாம் சரியாகும். தீமைகள் நன்மையாக மாறும். சாதகம் இல்லாததெல்லாம் சாதகமாக மாற்றுவார். கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. அன்பானவர்களே, கத்தர் இந்த கால வேளையில் தந்த இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கத்தர் நமக்காக செய்கிற சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த அந்த மேய்ப்பர்களை பரலோகம் கண்டதே, ஏன் நம்மையும் கத்தர் காண மாட்டாரா? நம்மையும் நடத்த மாட்டாரா? நம்மையும் கரை சேர்க்க மாட்டாரா? ஒருபோதும் தேவன் பாதியில் விடுவதற்காக எவரையும் அழைப்பதில்லை. எவரையும் கெடுப்பதற்காக அவர் அழைப்பதில்லை. ஒருவரையும் கைவிடுவதற்காக அவர் அழைப்பதில்லை. அவர் நம்மை அழைக்கும் போதே நாம் எவ்வளவு பெரிய உயர்வை காண வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததுனால சில நேரங்களில் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு நாம் சரியாக இருப்போம். ஆனால் அவருக்கு பிரியமானவராக இருந்தால் கர்த்தர் உயர்ந்த பாதைக்கு நம்மை கொண்டு போக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சிமியோனை பற்றி நாம் வாசிக்க முடியும். சிமியோனை பற்றி சொல்லும்போது அங்கே எப்படி இருக்கிறது? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆமென், ஸ்தோத்திரம். அதில் சொல்லியிருக்கு ஒளி, பிரகாசிக்கிற ஒளியாக அப்படின்றத நம்ம அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். இதை கேட்கிறவர்களே, இந்த குழந்தை இயேசுவை அவர் கையில் ஏந்தின போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அவர் வாய் திறந்து சொல்லுகிறார், பிரகாசிக்கிற ஒளியாக. இயேசுவை அவர் அப்படி பார்த்தார். அன்னைக்கு அவருக்கு அந்த வெளிச்சம் தெரிந்தது, புறஜாதிகளுக்கு பிரகாசமாக. சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரம் போல கண்களுக்கு அந்த வெளிச்சம் சிமியோனுக்கு தெரியல. அதே போல மேய்ப்பர்கள் பார்த்தது போல நேரடியாக தூதருடைய மகிமையான வெளிச்சத்தை இந்த சிமியோன் பார்க்கல. நேரடியாய் கண்களுக்கு தெரியல. ஆனா இயேசு பிரகாசிக்கிறவர் என்பதை சிமியோன் கண்டுபிடித்தான். அல்ல, உங்களுக்கு புரியுதா? இந்த மற்ற வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும், இயேசுவின் பிரகாச வெளிச்சம் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள இருந்தா பிரகாசம், ஆராதனையில மகிமை இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியறது இல்லை, ஆனா வாழ்விலே உணர முடியும். ஸ்தோத்திரம். ஆவியில் காண முடியும், ஆனா அதுல பிரகாசம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தில் சில வெளிச்சத்தை பார்ப்போம், இதெல்லாம் நீ காமி கொஞ்சம் அப்படின்னா காட்ட முடியாது. ஆனா இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்தின் வெளிச்சம் இருக்குல்ல, இந்த மகிமையான வெளிச்சம் இருக்குல்ல, இந்த பரிசுத்தாவின் வெளிச்சம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்ணுக்கெல்லாம் காட்ட முடியாது. ஆனா விசுவாசம் உள்ளவர்களுக்கு அது தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, வசனத்தை விசுவாசிக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவர்களே கண்களுக்கு இந்த வெளிச்சம் தெரியும். சிலர்லாம் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாதான் நம்புவாங்க. ஆனா இந்த வெளிச்சம் சிமியோனுக்கு தெரிந்த வெளிச்சம் கண்களுக்கு அல்ல, மனதிற்கு தெரிந்த வெளிச்சம், இருதயத்துக்கு தெரிந்த வெளிச்சம், ஆவியில் தெரிந்த வெளிச்சம். இது மாம்ச கண்ணுக்கு இந்த வெளிச்சம் தெரிவதில்லை. நிறைய விஷயங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு மாம்ச கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெரிய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன் ஆராதனையை மக்கள் செய்றாங்க, ஏன் ஆராதனை சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, ஆராதனைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்க்காதவங்களுக்கு அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆராதனை வேடிக்கை பார்க்கற என்ன அர்த்தம்?
ஆராதனை கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் அந்த வெளிச்சத்தை அவங்க என்ன செய்யல, பார்க்கல. அந்த ஆராதனைக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிமை, அந்த தேவனுடைய வல்லமை, அந்த பிரசன்னம், அந்த ஆவி நிறைவு இருக்குல்ல, அந்த ஆராதனையில் ஒன்று கிடைக்கல. நமக்கு ஆராய்ச்சி முடிக்கும் போது தேவன் ஒரு வல்லமை கொடுக்கிறார்ல, அந்த வெளிச்சம் நமக்கு தெரியறதுனால நல்லா ஆராதிக்கிறோம். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குற ஆளுக்கு இன்னும் அந்த வெளிச்சம் என்ன செய்யல, தெரியல. அந்த வெளிச்சத்தை என்னைக்கு பார்க்குறாங்களோ அன்னைக்கு ஆராதனை நேரத்தில் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க தேவனை உண்மையை ஆராதிப்பாங்க. ஆராதனையில் தேவ மகிமையின் வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆராதனையில் வெளிச்சம் இருக்கிறது என்பதை அனுபவித்து பாருங்கள். ஆராதித்து பாருங்கள். உண்மையாய் தேவனை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனையில் தேவ மகிமை இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு. ஆராதனை நேரங்களில் கண்ணை திறந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. என்னைக்கு நீங்க உண்மையா ஆராதிக்க பழகுறீர்களோ, உருக்கமாக மனதார உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனை என்னைக்கு துதிக்க பழகுறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். உண்மையா சொல்ற, ஆராதனையில் ஒரு வெளிச்சம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஏன் ஜனங்கள் ஜெபத்துக்கு ஓடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தை பார்த்ததுனால ஓடுறாங்க. ஹலோ, புரியுதா? சிலருக்கு புரியுதுல்ல. ஓயாம சர்ச்சை நீ ஓடுற, ஓயாம ஊழியம் ஓடுற, ஏன் ஜபன் கிடக்குற, ஏன் ஆராதனை ஒரு நாள் போனா பத்தாதா, வாரம் முழுசும் ஓடணுமா அப்படின்னு கேட்கிற ஆளு இந்த வெளிச்சத்தை பார்க்கல. அந்த வெளிச்சத்தை பார்த்தவங்களால வீட்டில் இருக்க முடியல. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஊழியத்தை செய்து பார்த்தவங்களுக்கு ஊழியத்தின் மேன்மை தெரியும். ஆராதித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆராதனையின் மேன்மை. ஆண்டவருக்கான காரியங்களை செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும். கொடுத்தலின் மேன்மை கொடுத்தவர்களுக்கு தெரியும். ஜெபித்தலின் மேன்மை ஜெபிப்பவர்களுக்கு தெரியும். இதையெல்லாம் செய்யாதவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இப்படி கேட்டால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, எனக்கு அதில் இருக்கிறதுனால தான் நான் போறேன், எனக்கு அதில் இருக்கு, ஆண்டவர் வச்சிருக்கிறார், நான் கர்த்தரை தேடுறதுனால எனக்கு கிடைக்குது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமும் வெளிச்சமும் இருக்குங்க. அந்த வெளிச்சத்தை சிமியோன் கண்டான். உன்னை கவனிக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழி ஆயத்தம் பண்ணினதை ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வெளிச்சம் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டது. நான் செய்ய வேண்டிய 3 காரியம், நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை ரொம்ப ஆடம்பரமாக ஆரம்பித்து தோல்வியில் முடியும், சிலது அற்பமாக ஆரம்பித்து வெற்றியில் முடியும். ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலாண்டு தேர்வில் சூப்பராக படிப்பான், முழுவாண்டு தேர்வில் கோட்டை விட்டுருவான். சிலவன் காலாண்டு தேர்வில் சுமாராக படிப்பான், முழுவாண்டு தேர்வில் டாப்பில் போயிடுவான். எது நல்லது? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? தொடக்கத்தை விட முடிவு ரொம்ப நல்லது. அதுதான் மெயின். இந்த ஞானிகளும் மேய்ப்பர்களும் சிமியோனும் அவங்க வாழ்வின் தொடக்கம் இருக்கிற பயணம், அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பயணத்தில் தொடக்கம் சுமாராக இருந்திருக்கலாம். எங்கே முடித்தார்கள்? ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடித்தீர்களோன்னு பவுல் கேட்குறாருல, அது மாதிரி தான். ஆரம்பம் எதுலையாவது ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் முடிக்கும் போது வெற்றிகரமாக முடிக்கணும், ஆவியில் முடிக்கணும், நல்லா அருமையாக முடிக்கணும். முடிவு ரொம்ப நல்லதுங்க. நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, சாஸ்திரிகள் அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 2:11 வாசிக்கிறோம். அவர்கள் ஆரம்பம் தடுமாற்றம் தான், ஆனால் முடிவு சரியாக முடிஞ்சது. தேவனை பணிந்து கொண்டார்கள், இயேசுவை கண்டார்கள், அவர்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள், அவர்கள் பணிந்து கொண்டார்கள், அவர்கள் பரலோக ஆராதனை பூமியிலே செய்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனை பணிந்து கொண்டார்கள். வெற்றிகரமாக ஆரம்பித்து பாதியில் தடுமாறி முடிவிலே அவர்கள் இயேசுவை காணாமல் போயிருந்தால் அது ரொம்ப மோசமானது. ஆனால் அவர்கள் இடையிலே வந்தது, தடுமாற்றம் வந்தது உண்மைதான்.
ஆனால் இறுதியில் வெற்றிகரமாக இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளாம் கொடுத்து விட்டு போனார்களே. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நான் சொல்றேன், உங்களுடைய முடிவு சரியாக அமையணும்னா நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சொந்த அறிவை அல்ல, சொந்த பலத்தை அல்ல, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டால் உங்கள் முடிவு வெற்றிகரமான முடிவாக இருக்கும். அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த எல்கையை தொடும்போது, லக்கை அடையும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியான ஒரு முடிவை ஆண்டவர் நமக்கு தருவார். அன்பானவர்களே, இந்த ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால், அவர்களுடைய முடிவு தேவனை பிரசித்தப்படுத்தி கொண்டு போனார்கள். அப்படிதானா? அவர்களும் இயேசுவை கண்டு ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்தினார்கள். 17ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பாத ஒன்றை மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் நம்பினார்கள், அதை மற்றவர்களுக்கும் சொன்னார்கள். இதை சொல்ல வேண்டும் என்று யாராவது கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை, யாரும் சொல்லாமல் இவர்களாகவே சொன்னார்கள். சாதாரண மேய்ப்பர்கள் என்ன தெரிய போகிறது, படிப்பறிவில்லாதவர்கள் தான் என்று எண்ணி விடாதிருங்கள். ஒரு மனிதன் இயேசுவை காணும் போது அவன் செய்ய வேண்டியதை ஆண்டவரே அவனுக்கு போதிக்கிறாரு. ஆமென். பாருங்க, நான் நினைக்கிறேன் இயேசுவை காணும் முன்பு அவர்களுக்கு இருந்ததான வாழ்க்கை வேறு, இயேசுவை கண்ட பிறகு அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க நம்புறீங்களா? ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேற வாழ்க்கை இருக்கும், என்னைக்கு இயேசுவை சந்திக்கிறானோ அன்னைக்கு வாழ்க்கை மாறி போயிடும். இல்லை, நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அன்பானவர்களே, ஆமாம் ஸ்தோத்திரம். ஒருவரெல்லாம் நான் பஸ் ஸ்டாண்டில் சந்தித்தேன். அவர் எம்காம் முடிச்சிருந்தார், ஆனால் லுங்கி கட்டியிருந்தார், அந்த லுங்கியெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சுது. அவரை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், மாதலிங்கம்னு அவர் பேர். அவரை சந்தித்த போது அவர் ஒரு மாதிரி மனநிலை கூட பாதிக்கப்பட்டது போல் இருந்தார். ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக யாரோ செய்து விட்டார்கள் என்று. ஸ்தோத்திரம். கொஞ்சம் சுமாராக இருப்பார். ஆனால் அவர் வந்த பிறகு அன்பானவர்களே, அவருக்கு இயேசுவை பற்றி அறிவித்தேன். பஸ் ஸ்டாண்டில் சந்தித்தவரை வீட்டுக்கு போய் ஜெபித்தேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார், மாற்றம் அடைய ஆரம்பித்தார். கொஞ்ச நாளில் பார்த்தா டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ரட்சிக்கப்பட்டார், அபிஷேகம் பெற்றார். அவருக்கு அன்பானவர்களே, அரசாங்கத்தில் ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சது. 400 பேருக்கு அவர் அதிகாரி. நம்புறீங்களா? இப்போது அவர் மார்க் மாதலிங்கம். அல்லேலூயா, ஆமென். அவர் இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தில், தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பலரை இப்படி நான் சொல்ல முடியும். நான் ஆண்டவரை அவர்கள் அறிய முன்னும் அவர்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் ஆண்டவர்களை அறிந்த பிறகும் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாய் அவர் ஆண்டவருக்காக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தாமல் இருப்பதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவதில்லை. நாம் இன்னும் இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. மேய்ப்பருடைய வாழ்க்கை இயேசுவாகிய குழந்தையை பார்க்கும் வரை வேறு, அவரை பார்த்த பிறகு வேறு. இயேசுவை பார்க்கும் முன்பு அவர்கள் குளிர் காய்வது மட்டும்தான், ஆடு மேய்ப்பது மட்டும்தான் வேலை. இயேசுவை என்னைக்கு சந்தித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் இன்னொருவருக்கு சொல்லும் அளவு அவர்கள் திறமையானவர்களாய் மாறினார்கள். இதுவரை யாரோ சொல்வதை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் யாருக்கும் சொல்ல முடியாது. இவர்கள் இன்னொருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உன்னால் ஆடுகளுக்கு மட்டும்தான். மேய்ப்பர்கள் யாருக்காவது போதிக்கும் அளவுக்கு வலிமையானவர்களா? இல்லை. எப்போதும் அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டுத்தான் பழகினவர்கள். ஆனால் இதுவரை யாருக்கும் இவர்கள் ஆலோசனை கொடுத்ததில்லை. ஆனால் இவர்கள் என்றைக்கு இயேசுவை சந்தித்தார்களோ அன்றைக்கு இவர்கள் மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர், அவர்தான் பெரியவர், அவர் இரட்சகர், நாங்கள் கண்டோம் என்று இன்னொருவருக்கு சொல்லும் அளவுக்கு வலிமையானவர்களாய் மாற செய்தது இயேசுவை சந்தித்த சந்திப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு மனிதனை இயேசு மாற்றுகிறார். ஒரு மனிதன் இயேசுவை சந்திக்கும் போது அவனை கர்த்தர் மாற்றுகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சிமியோனுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புவது, அவன் ஆண்டவரை சந்தித்த போது, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே சிமியோனுக்கு சொல்லப்பட்டிருந்தது, நீ இயேசுவை பார்க்கும் மட்டும் நீ மரிக்க மாட்டாயின்னு. இயேசுவை பார்க்குற வரைக்கும் நீ மரிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். பைபிள் அழகா இருக்கு. ஆவியின் ஏவுதலால் ஆலயத்துக்கு வந்தான். அன்னைக்கு இயேசுவும் கரெக்டாக அவங்க பெற்றோர் கொண்டு வர்றாங்க, சிமியோனும் கரெக்டாக அன்னைக்கு வரார். பைபிள் இருக்கு, ஆவியின் ஏவுதல் அங்கே வந்தானா. இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க அன்பானவர்களே. ஒருவேளை இயேசு குழந்தை அன்னைக்கு
மரியாளும் சிமியோனும் யோசேப்பும் கொண்டு வந்த அன்றைக்கு ஆண்டவர் சிமியோனை ஏவுகிறார்ல ஆலயத்து போகும்படி. ஒருவேளை ஆவியானுடைய ஏவுதலை தடுத்து வீட்டில் இருந்திருந்தால் மேசியாவை இயேசுவை சிமியோன் என்ன செய்ய முடியும்? பார்த்திருக்க முடியாது. வாக்குத்தத்தம் இருக்கு. சிமியோனே, நீங்க தான் சிமியோன். சிமியோனே, உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. பிரஜாதிகளுக்கு உள்ள பிரகாசத்தை நீ பார்க்கும் முன்பு உன் வாழ்க்கை முடிவதில்லைன்னு வாக்குத்தத்தம் இருக்கு. உனக்கு இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ மகிமையை காண்பாய், வெளிச்சத்தை காண்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், ரட்சிப்பை காண்பாய். எல்லா வாக்குத்தத்தமும் சிமியோன்களே உங்களுக்கு இருக்கு. ஆனா ஆவியானவர் ஏவும் போது நீங்கள் ஆலயத்துக்கு வராதிருந்தால் அந்த மேசியாவை, ரட்சகரை நீங்கள் பார்த்துவிட முடியாது அல்லவா? நீங்கள் ரட்சிப்பையும் வெளிச்சத்தையும் பார்க்காததற்கு காரணம் யார் என்றால் வாக்குத்தத்தம் காரணம் அல்ல, நீங்கள் ஆவியின் ஏவுதலுக்கு கீழ்ப்படியாததே காரணம். புரியுதா புரியலையா? இல்ல? ஆமென். சிமியோன் வந்ததால் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்தால் புரியும் நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆமென் 27, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் கைகளில் ஏந்தி கொண்டான். பல நேரங்களில் ஆவியானவர் நம்மளை ஏவுறாரா? பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் நமக்குள்ளே செய்ய தூண்டும் சில விஷயங்களை செய்ய சொல்லுவார் ஆண்டவர். வேதத்தை வாசிக்கிற போது, செய்தி கேட்கிற போது, ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்குள்ளே சில விஷயங்கள், நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே, ஆவிக்குள்ளே தேவன் சில விஷயத்தை செய்யும்படி உணர்த்துவார். நேரில் வந்து சொல்றது இல்லை, நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு, நம்முடைய உணர்வின் மூலமாக ஆவியா நம்மோடு பேசுகிறார், உங்களோடு பேசுவார். ஆனால் ஆவியானவர் தான் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். கர்த்தர் தான் உணர்த்துறார் என்றதை உணராமல் இருக்கலாம். கர்த்தர் நமக்குள்ள உணர்த்துறாரா? உணர்த்துறாரு. சிமியோனுக்கு உணர்த்தினாரு. சிமியோனுக்குள்ள ஆவியின் ஏவுதல் இருந்துச்சு, ஆலயத்துக்கு போன இருந்துச்சு. அவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்குள்ளே உணர்த்தும் போது, ஏவும் போது நாம் கீழ்ப்படியாம போன காலங்கள் இருக்கிறதா? எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ளே உணர்த்தும் போது கீழ்ப்படுகிறோமோ அப்பெல்லாம் நாம் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம். சிமியோன் கீழ்ப்படிந்து, ஆவியானவர் கீழ்ப்படிந்து ஆலயத்துக்கு வந்ததுனால வெளிச்சத்தை கண்டான். ஒருவேளை அவன் கீழ்ப்படியாமல் ஆவியானவரை அவன் விட்டு இருந்தால் அந்த வெளிச்சத்தை அன்றைக்கு அவனுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாமலே போயிருக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற காரணம் கர்த்தர் அல்ல, வாக்குத்தத்தம் அல்ல. நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாதனால வாக்குத்தத்தம் நடைபெறாமல் போகிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரம் ஆண்டவர் சொல்வார், ஜெபம் பண்ண ஏவுவார், நமக்குள்ளே உணர்வை தருவார். ஆமென். ஞானஸ்நானம் பெற ஆண்டவர் நமக்குள்ளே பேசுவார். ஆவியான நமக்குள்ளே தூண்டிவாங்க, எடுத்துடலாம் எடுன்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த எடுக்கிற மனசை கர்த்தர் கொடுப்பார், அல்லது ஊழியம் செய்கிற மனசை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்க சிந்திச்சு பாருங்க, மனசுல சிந்திச்சு பாருங்க. தேவன் அநேக நேரங்களில் சிமியோனுக்கு செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்மளை ஏவி இருக்கிறார், ஒரு காரியம் செய்ய தூண்டி இருப்பார். ஆனா எத்தனையோ விஷயங்களை நீங்க ஆங்காங்கே மட்டுப்படுத்தி விட்டீர்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று காலம் தாழ்த்தினீர்கள். கர்த்தர் எப்போது செய்ய சொல்லுகிறாரோ அப்போதே செய்தால்தான் வெளிச்சத்தை காண முடியும். அல்லேலூயா. மறுநாள் சிமியோன் ஆலயத்துக்கு போயிருந்தா இயேசுவை பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை ஏவும் போது, உணர்த்தும் போது அந்த நிமிடமே கீழ்ப்படிந்தால் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். பலரும் கூட ஆவியானவர் ஏவி கீழ்ப்படியாமல் தாமதமாக செய்து, நான் வெளிச்சம் காணவில்லை, எனக்கு சொன்னது நடக்கவில்லை, நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது புரிகிறது. அன்பானவர்களே, காலம் தாழ்த்தி செய்வதால் கிடைக்கிற பலனில்லை. நீங்கள் காலம் தாழ்த்தாமல் உடனே ஆவியான கீழ்ப்படிந்து நீங்கள் ஆலயம் சென்றால், அல்லது ஜெபித்தால், அல்லது கொடுத்தால், அல்லது ஞானஸ்நானம் எடுத்தால், ஊழியம் செய்தால், தேவன் செய்ய சொன்னதை செய்தால் அந்த வெளிச்சத்தை நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஒரு ஆளு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை உணர்த்தினார்னா, இந்த ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார்னா ஒரு நாளும் காலம் தாமதப்படுத்திடாதீங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், உங்க உள்ளத்துல ஆண்டவர் நீங்க செய்ய வேண்டியதை உணர்த்தும் போது உடனே கீழ்ப்படிங்க. என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? என்ன செய்யணும்? உடனே கீழ்ப்படிங்க, உடனே கீழ்ப்படி. அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நான் சிமியோன் வாழ்க்கை பேசின நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நேரம் நமக்கு குறைவாக இருக்குது. நான் ஏற்கனவே 10 நிமிஷம் தாண்டிட்டேன். அன்பானவர்களே, நமக்கு நிறைய ஆவிக்குரிய பாடங்களை தேவன் கற்றுக் கொடுக்குறார். அன்பானவர்களே, இன்னும் 2 காரியம் இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று, ஏரோதோடு உள்ள தொடர்பை தேவன் தடுத்தார்.
ஆமாவா இல்லையா? ஏறது சொன்னால் மறுபடியும் வந்து பார்த்துட்டு போங்க, நானும் இயேசுவை தொழுது கொள்ளன்னு சொன்னான். ஆண்டு சொல்லாரு, நீ ஏறதுக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யாத, போவாத, போனால் மாட்டிக்குவேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏறதுக்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஏறதுக்கள் இருக்காங்களா? இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏறோது ஒன்றோ ரெண்டோ பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஏறோது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஏறோது யாருன்னா நம்புற மாதிரி சொல்லி நம்ப வைக்கிறவன். கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்புற மாதிரி சொல்லி பேசும்போது அக்கா உங்கள் சமையல் சூப்பர்ன்றா, அவள் தான் குண்டு வைக்கிறாள். சிலலாம் அப்படி நைஸாக பேசும் பார்த்தீங்களா, நானும் பணிந்து கொள்ள வருகிறேன். நீங்கள் நல்லா, நீங்கள் இன்னும் வெளியில் வர முடியாது, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் துன்மார்க்கத்தை விட்டு மட்டுமல்ல, துன்மார்க்கம் செய்ய தூண்டுகளை விட்டும் விலகணும். தயவு செய்து வெளியே வந்துடுங்க. தப்பான பாதையை கொண்டு போகிற வெளியே விட்டுருங்க. தவறான நட்புகளை தூக்கி எறிஞ்சிருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே வர முடியாது. சில நினைப்பீங்க, நான் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், நான் ஆண்டவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை பின்னுக்கு ஒரு ஆள் இழுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய நினச்சா செய்ய முடியாது. நீங்கள் அப்போ தான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அந்த அக்கா வந்து பேச கூப்பிடுவாங்க, 1 மணி நேரம் படிக்கட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கு. நீங்கள் நல்லது செய்கிறதுக்கே விட மாட்டாங்க. அந்த ஆட்களை விட்டு பிரிஞ்சிருங்க. பாஸ்டர் பிரியல்ல சொல்கிறாருன்னா, சில ஆள் நம்ம விட்டு போனால் சாபமே போகும். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? சில ஆள் நம்ம விட்டு போனால் தான் நம்ம சாபமே தீரும். ஏன்னா அந்த ஆள் அப்படி ஒரு ஆள், கண்ணு பூரா இப்போ மெர்க்குரி கண்ணு, அப்படி ஆள்லாம் இருக்குது. சாதாரண கண்ணே கிடையாது. சில கண்ணெல்லாம் இந்த லைட்டை விட ஃபோக்கஸோட பயங்கர ஃபோக்கஸு. அக்கா உங்கள் முடி நீளமாக இருக்கேன்ட்டா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ முடியும் கொட்டி போயிடும். சில ஆட்கள்லாம் அப்படிப்பட்ட ஆள் நம்ம கூட சுற்றி இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற எல்லா ஆளும் நல்லவங்க நினைக்காதீங்க. பஞ்சகாமான ஆள், சூழ்ச்சியான ஆள், கவுத்துற ஆள், குழி தோன்ற ஆள், இப்படி பல ஆள் நல்லவங்களும் இருப்பாங்க. நம்ம சுற்றி நல்லவங்களும் இருப்பாங்க, கவுத்துற ஆள் இருக்கும். ஏறாவது மாதிரி ஆள் நம்மளை சுற்றி இருக்கும். உங்கள் ஏறாதுவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் ஏறாதுன்னு இன்னைக்கு ரெடி பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டோட கேளுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஏறாவது இருக்காங்களா? யாராவது பொண்டாட்டி இருக்காளா? சிலருக்கு ஏறாவது, சில யாராவது பொண்டாட்டி இருப்பா. கவனித்து கண்டுபிடிச்சி அந்த ஆளை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, விலகிடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், விலகினாதான் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க முடியும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப நல்லது, அதை செய்ய மறந்துடாதீங்க. 2, தப்பான உறவுகளை தூக்கி எறிஞ்சிடுங்க. 3, ஆவியினால் ஏவப்படும் போது சிமியோனை மாதிரி தாமதப்படுத்தாமல் செஞ்சிருங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3 காரியங்களை செய்யணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் பாதையில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் வந்துடுங்க. ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எல்லாம் கண்களை மூடி, உங்களால் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு முறை ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவின் நாமத்தினால. வாய் திறந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் என் ஆரம்பத்தோட முடிவு ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, தேவையற்றவர்களை தூக்கி எறிய விரும்புகிறேன் ஆண்டவரே. நீ என்னோடு பேசும் பொழுது கீழ்ப்படிய விரும்புகிற ஆண்டவரேன்னு சொல்லி, கீழ்ப்படிய விரும்புகிறேன், கீழ்ப்படிய விரும்புகிறேன். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரே இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம், இயேசுவே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. சொல்றீங்களா? உள்ளமுடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஓ அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்றீங்களா? அப்பா என்னை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல, இயேசு பிறந்ததை கொண்டாடுகிற நாள்ல, என்னை ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல புதிய ஆண்டை ஆரம்பிக்க போறோம். இன்னும் சில நாட்கள்ல புதிய ஆண்டு ஆரம்பிக்க போறோம். ஒரு புதிய அர்ப்பணத்தோடு கூட ஒரு புது வருடத்தை ஆரம்பிப்போமா? ஒரு புதிய அர்ப்பணிப்போடு புதிய ஆண்டை தொடங்குவோமா? ஒரு வெற்றிகரமான தொடக்கத்தை ஆண்டவர் தருவாராக. இயேசு அதைத்தான் விரும்புகிறாரு. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை விட இயேசுவுக்காக அர்ப்பணிப்பதை, இயேசுவை பணிந்து கொள்வதை, இயேசுவுக்கு கீழ்ப்படிவதை இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். சகோதரா சகோதரி, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில, இந்த செய்தி முடிவில் நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தோடு போகணும். இந்த 2024 கிறிஸ்துமஸ் ஆராதனையின் செய்தி உங்க வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் அதுவே பெரிய வெற்றி. அதுவே பெரிய வெற்றி. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில உங்க சமூகத்துல ஜெபம் பண்றோம். கிருபை தாரும் ஆண்டவர். இந்த நாளில நம்மை ஆராதனை செய்ய, விடுதலையோடு உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை கொடுத்தீரே. இந்த செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, ஏதோ ஆறுதலாய் கேட்பதற்காக அல்ல, ஏதோ சும்மா ஒரு வசனம் கேட்பதற்காக அல்ல. அந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யணும். நாங்க அந்த வசனத்தை கீழ்ப்படியணும். அதற்காகத்தானே கர்த்தர் பேசுகிறீர். அதற்காகத்தான் காத்திருக்கிறீர். என் பிள்ளை, என் மகன், என் மகள் என் வசனத்தை கீழ்ப்படிவாளோ என்று நீ எதிர்பார்க்கிறீரே. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த காலையில் நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த வசனத்தின்படி இனி வாழ்ந்து காண்பிக்கட்டும், மாற்றமடையட்டும். ஆண்டவரே, மேய்ப்பர்கள் மூலமாய் கற்றுக்கொண்ட செய்தி, ஞானிகள் மூலமாய் கற்றுக்கொண்ட செய்தி, சிமியோன் மூலமாய் கற்றுக்கொண்ட செய்திகளை இந்த தொடர் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை செய்யும். கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. ஒருவேளை யாராகிலும் இந்த ஆராதனைக்கு பலவீனத்தோடோ, கண்ணீரோடோ, ஆண்டவரே சோகத்தோடோ, கவலையோட வந்திருந்தால் அப்பா அவர்கள் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அவங்க மேல கை இருக்கட்டும். வறுமையினாலே, பொருளாதார நெருக்கடிகளினாலே ஆண்டவரே நினைத்தது செய்ய முடியவில்லை. ஓ ஹல்லேலூயா. கடன் பாரங்கள், சிக்கி தவிக்கிற சூழ்நிலைகள், மனபாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், இவைகள் ஏதோ ஒன்று ஆண்டவரே அவளை கவலைக்குள் ஆழ்த்தி இருந்தால், சில இழப்புகளினாலே சோர்ந்து போயிருந்தால், இயேசுவே இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கையை வைங்க ஆண்டவரே. கடந்தவைகள் மறந்து போகட்டும். இனி ஒரு நல்ல தொடக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. இனி உம்முடைய பிள்ளைகள் வெற்றிகரமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. இதுவரை காணாத நன்மைகளை இனி காண்பார்களாக, இனி காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே கடந்த கால கவலைகள் எல்லாம் இனி தொடர வேண்டாம் ஐயா. கடந்த கால கண்ணீர் எல்லாம் இனி தொடர வேண்டாம் ஐயா. இனி வருகிற காலங்களிலே ஒரு புதிய வெளிச்சம் தோன்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிமியோன் கண்ட வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கட்டும். மேய்ப்பர் கண்ட அந்த பிரகாசமான மகிமையின் ஆராதனை வெளிச்சம் நாங்கள் பார்க்கட்டும். சாஸ்திரிகள் கண்ட பாதைக்கான பிரகாசத்தை நாங்கள் காண பண்ணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான, ஒரு நல்ல ஆண்டவரே புதிய வருஷத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.